الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتون من كل فج عميق قال أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا بقية دعوة أبي إبراهيم أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனர் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். குத்பாவை ஆரம்பிக்க முன்னால் கண்ணியமானவர்களே, கீழ்மாடியில் இருக்கக்கூடிய நோயாளிகள், படியேறி வர முடியாத வயோதிபர்களை தவிர மற்ற அனைவர்களும் மேல் மாடியிலே வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த மாடியிலே மிம்பர் இருக்கிறதோ அந்த மாடிதான் முதலாவது நிறைக்கப்பட வேண்டும். எனவே மேல் மாடியில் உள்ள இடங்களை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கீழ் மாடியிலே இருக்கின்ற மேலே வர முடியுமானவர்களை வேண்டியவனாக, குத்பாவுடைய நேரம் உற்சாகமாக, கவனத்தோடு, கண்களால் ஹத்தீபுடைய முகத்தை நோக்கியவர்களாக, நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோம். கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது தேவையான விடயங்களை அல்லாஹ் பேச வைக்கலாம். பயனுள்ள விடயங்கள் நமக்கு தெளிவாக, நமக்கு ஒரு போதனையாக அமைவதற்கு அது உகந்ததாக இருக்கும். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த இறுதி தூதர், ஒரே நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய ஒரு பரக்கத்தாக, துஆவுடைய ஒரு பிரதிபலனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இந்த உலகத்தை வந்தடைந்தார்கள். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்ற சிறப்பு பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறது. நபிமார்களின் தந்தை. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அல்லது பெரும்பான்மையானவர்கள் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த தொடர் அப்படியே இறுதி வரைக்கும் வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே ஒரே நபி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு பிரசங்கத்திலே பேசி முடிக்க முடியாது. பேசப்பட்டும் இருக்கிறது, இதற்கு பின்னாலும் பேசப்படும். முக்கியமான சில விடயங்களை படிப்பினைகளோடு முன்வைத்து காலத்தோடு தற்காலத்தோடு இணைத்து சில விடயங்களை நான் முன்வைக்கிறேன். கொஞ்சம் சிந்தனையுடன்
மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு மனதைரியத்துடனும் குத்துபாவை நாம் இன்ஷா அல்லாஹ் செவிமடுத்தால் பயனுள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, இப்ராஹிம் அபரானி பாசையிலே இப்ராஹிம் என்ற பெயருக்கு அர்த்தமே அரபியிலே அபுன் ரஹீம், பாசமுள்ள தந்தை, பாசமுள்ள இரக்கமான தந்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை அல்லாஹ்விடம் பரிசாக பெறுவதற்கு 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா அந்த கண்ணியமான இடத்தையும் அடைந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு அளவோடு நின்று கொண்டார்கள். என்ன ஜிப்ரீல், இதுவரைக்கும் சேர்ந்து வந்தீர்கள், இப்பொழுது தனியே விடுகிறீர்கள், நீங்களும் வரலாமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வளவு பிரமாண்டமான படைப்பு. சொன்னார்கள், இதற்கு அங்கால் நான் ஒரு எட்டெடுத்து வைத்தால் அப்படியே கருகி விடுவேன். அல்லாஹ்வுடைய ஒளி ஜோதி, அதனால் நான் கருகி விடுவேன். இதற்கென்றால் எனக்கு அனுமதி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கருகுகின்ற எல்லையை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவமாக வரவேற்கப்பட்டார்கள். அந்த பயணத்திலே பெரும்பாலும் மேலாவானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செய்து கொண்டிருந்தார்கள்? சின்ன வயதில் மரணித்த, சிறுபிராயத்திலே மரணித்த சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களோடு அன்பாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இரக்கமுள்ள அந்த தந்தை என்ற பெயருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவர்களை அல்லாஹ் அவர்களுடைய பராமரிப்பில் தான் வைப்பார்கள். சின்ன குழந்தைகளுடைய ஜனாசா தொழுகையிலே 3வது தக்பீரிலே அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதுவதல்ல. பாவம் செய்யாத வயதில் மூத்தா இருக்கிறது பிள்ளை, குழந்தைகளுடைய மையத்தில். அதுவும் சில துஆக்கள் மேலதிகமாக சின்ன குழந்தைகளுக்கு என்று வருகிறது. அதிலே ஒரு துஆ தான் வஜஅல்ஹு ஃபீ கஃபாலத்தி இப்ராஹிம். இந்த குழந்தையை, சிறு வயதிலே மரணித்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் நீ அமைப்பாயாக, ஏற்படுத்துவாயாக. என சின்ன குழந்தைகளை அவர்களுடைய பராமரிப்பிலே அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்ற காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்து சொன்னார்கள். சந்தித்து சொன்ன ஒரு விடயம் தான் நமக்கு ஒரு தூதை எத்தி வைத்தார்கள். முதலாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்கரே உம்மத்தக மின்னிய சலாம், உங்களுடைய உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். வஅலைஹிமா அஸ்ஸலாம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். வஅலைஹிமா அஸ்ஸலாம், சலாம் சொல்லுங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு. எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். சொன்னார்கள், இந்த சுவர்க்கம் இருக்கிறது, இது தையிபத்து துர்பா, நல்ல நிலம், நல்ல மண், அதாவது வேண்டிய மரம் செடி கொடிகள் முளைக்கும். வைநாளக்கையான், ஆனால் வேற்று நிலங்கள் அதிகம், வெறுமையான பூமிகள் அதிகம், மரம் செடி கொடிகள் இல்லாத வெற்று பூமிகள் அதிகமாக இருக்கிறது சுவர்க்கத்திலே. உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், உலகத்தில் வாழும் பொழுதே சுவர்க்கத்தில் மரங்களை நாட்டிக் கொள்ளுமாறு. ஸல்லல்லாஹு கேட்டார்கள், சுவர்க்கத்துடைய மரம் என்ன, எதை நாட்டுவது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு திக்ரும் சுவர்க்கத்திலே மரம் நாட்டப்படும். எல்லா விடயங்களோடும் பின்னி பிணைந்த தொடர்புடையவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஜ்ஜாத் ஓதுகிறோம் தக்பீர் கட்டியவுடன். வஜ்ஜாத்தும் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே மன தூய்மை இஹ்லாஸை முன்வைத்து ஓதிய அந்த புகழ் வார்த்தைகளை தான் நாம் ஓதுகிறோம். அவர்கள் வான அவ்வளவு முஸ்லிமின் என்றார்கள், நான் முதன்மையான முஸ்லிம் என்றார்கள். நாங்கள் வான மினல் முஸ்லிமின் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் முஸ்லிம்களில் ஒருவன். கண்ணியமான அந்த வஜ்ஜாத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பல துஆக்களை குர்ஆன் சொல்கிறது. இதில் ஒரு துஆ தான் வஜஅல்லி லிஸான ஸித்கின் ஃபில் ஆகிரீன். எனது துஆ தெரியுமா? யா அல்லாஹ், பிந்திய சமுதாயத்திலே, எனக்கு பின்னால் வாழக்கூடிய பிச்சலங்களிலே எனக்கு ஒரு நற்பெயரை உண்டு பண்ணி, என்னை பற்றி நலவு பேசக்கூடிய, என்னை பாராட்டக்கூடிய, நலவுகளை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எனக்கு தா.
பேருக்கும் புகழுக்கும் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் கபூல் செய்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய தொழுகையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவர்களை அல்லாஹ் இணைக்கிறான். 5 நேரம் தொழுகின்ற ஒரு 17 ரக்காத்துகள், 17 ரக்காத்துகளிலே கண்ணியமானவர்களே, சுபுகிலே ஒரு தஹியாத், ஏனைய 4 தொழுகையிலும் 2 அத்தஹியாத்துகள், அந்த பிந்தி அத்தஹியாத்திலே 4 5 அத்தஹியாத்துகளிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் சலாம் கொடுக்க முன்னால் தொழுகை ஆரம்பித்தவுடனும் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதிய அந்த வார்த்தைகள், தொழுகையை முடிக்கும் பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போன்று, பாக்கியங்களை கொடுத்தது போன்று, பரக்கத்தை செய்தது போன்று எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்வாயாக. தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அங்கே திக்ரிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானே, முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரும் ஒரு அமல் தான் கத்னாவுடைய அமல். அதுவும் முதலாவது செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நமக்கு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரத்தை ஒட்டியதாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுபிராயம் தொட்டு பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்தவர்கள். சின்ன வயதிலிருந்து அல்லாஹ்வை பற்றி, இறைவனை பற்றி சிந்தித்தார்கள். சின்ன வயதில் நம்முடைய சிறுவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, எதை பற்றி சிந்திக்கிறது? சிறு வயதிலிருந்து என்னை படைத்தவன் யார், நான் தானாக உருவாகவில்லை, இந்த உலகம் தானாக இயங்கவில்லை, ஒருவன் இயக்குகிறான், அவனை பற்றி சிந்தித்தார்கள். கண்ணியமானவர்களே, நட்சத்திரத்தை பார்த்து, சந்திரனை பார்த்து, சூரியனை பார்த்து இதனுடைய இறைச்சகனோ சிந்திக்கிறார்கள். சிந்தித்து இறுதியில் சூரியன் சந்திரன் மறைந்தவுடன் சொல்வார்கள், இது என்னுடைய இறைச்சகனாக இருக்க முடியாது, என்னுடைய இறைச்சகன் மறைய முடியாது. சிந்திக்கிறார்கள். சூரியனை கண்டது பெரிய, சந்திரனுடைய பெரிதாக இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது, இதோ தெரியாது, அது அக்பர். கண்ணியமானே, அப்படி அல்லாஹ்வை பற்றி, படைத்த இறைவனை பற்றி சின்ன வயதிலிருந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறு வயதிலிருந்து ஒரு ஆய்வு திறமை உள்ளவர்களாக, சுய சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். சிறுபிராயம் ஈமானிய ஏகத்துவ சிந்தனைகளை சிந்தித்தார்கள். பிரமாண்டமான ஒரு நிகழ்வுதான். சம்பவத்தை விரிவாக சொல்ல தேவையில்லை, தெரியும். நெருப்பில் போடப்படக்கூடிய சந்தர்ப்பம். எத்தனை வயதில் போடப்பட்டார்கள்? எல்லோரும் சொல்லும் பொழுது நினைக்கிறோம் நபியாகி 50-60 வயது என்று நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஈமானுடைய அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, தவக்குள், அல்லாஹ்வின் மீது இருந்து அசைக்க முடியாத உறுதி, அல்லாஹ் தான் என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்ற மன தைரியம், அந்த நெருப்பு மாத கணக்கிலே மூட்டப்படுகிறது. நேர்ச்சை வைத்து நேர்ந்து விறகு கொட்டுவார்கள். ஒருவருக்கு நோயாக இருந்தாலும் இப்ராஹிமை எரிப்பதற்கு மூட்டப்படும் நெருப்பில் நான் இவ்வளவு விறகு கொட்டுவேன். ஒருவருக்கு ஒரு பெண் கர்ப்பிணியா மாறினாலும் எனக்கு நல்ல பிரசவம் லேசாக கிடைக்க வேண்டும் என்று நெருப்பிலே விறகு கொட்டுவார். தன்னுடைய தேவைகளை நேர்ந்து நேர்ச்சை வைத்து விறகு கொட்டி அந்த நெருப்பை மூட்டினார்கள். பிரமாண்டமான நெருப்பு. சில கருத்தின்படி மேலே பறவைகள் கூட அந்த எல்லையிலே பறக்க முடியாத அளவு கொடிய நெருப்பு. அன்பானவர்களே, போடப்பட எனக்குத்தான் மூட்டப்படுகிறது, என்னை எரிப்பதற்காகத்தான் மூட்டப்படுகிறது என்று தெரியும். ஓடவில்லை, ஒளியவில்லை, தலைமறைவாகவில்லை. கண்ணியமானே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில தைரியமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள், ஈமானோடு இருந்தார்கள். போடும் பொழுது கூட ஒரு ஏவுகணை போன்ற ஒன்றை மஞ்சநீக்கன் சொல்லக்கூடிய அப்படியான ஒரு கருவியில் தான் வீசினார்கள். பக்கத்திலே போய் ஆட்கள் வீசுவதற்கும் அந்த நெருப்புடைய அகோரம் இடம் கொடுக்காது. போடப்பட தயாராக இருக்கிறார்கள். எத்தனை வயது தெரியுமா? பெரும்பான்மையான தப்சீருடைய இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள் 16 அல்லது 17 வயது. டீனேஜ் 16-17 வயதில் அவ்வளவு பெரிய நெருப்புக்குள் போடப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். வாலிபருடைய நிலைமை
நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பிள்ளை, நம்முடைய சகோதரர், நம்முடைய குடும்பத்து வாலிபருடைய இந்த டீனேஜ் எங்கு கழிகிறது, எப்படி போகிறது, என்னென்ன அமைப்பிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க சிந்திப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு முன்மாதிரி. சரி, போடப்பட தயாராகின்ற பொழுதோ அல்லாஹ் மலக்குமாறு அனுப்புகிறான். கேட்கிறார்கள், மலையை வந்து மலக்குமாறு கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, ஏதாவது உதவி தேவையா? கண்ணியமானவர்களே, மலக்குமார் வந்திருக்கிறார்கள், உதவி வேண்டுமா என்று கேட்கிறார்கள். உடனே பாய்ந்து வந்து கொண்டு உடனே காப்பாற்றுங்கள், பாருங்கள், வீசப் போகிறார்கள். உடனே கேட்டார்கள், நீங்களாக வந்தீர்களா, அல்லாஹ் அனுப்பினானா? நாங்கள் தான் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு வந்தோம், நாங்கள் அனுமதி கேட்டு வந்தோம். அம்மா இலைக்குமா பலா, அம்மா இலா ரப்பி பலி. உங்கள் இருவரின் பக்கம் என்றால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. மலக்குமாரிடமே உதவி தேடவில்லை, அல்லாஹ் உதவி செய்வார். என்னுடைய இறைவனின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எந்த ஆபத்து, எந்த நெருக்கடி, எந்த சிரமம், எந்த கஷ்டம், எந்த பயங்கரமான நிலைமை ஏற்பட்டாலும் வார்த்தை வர வேண்டும், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். வநியாமல் வக்கீல், என்னுடைய விடயங்களை நான் பொறுப்பு கொடுத்து அந்த விடயங்களை பொறுப்பேற்று சரியாக அதை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, பாதுகாப்பு வழங்குவதற்கு சிறந்தவன் அல்லாஹ். இந்த வார்த்தை அடிக்கடி வர வேண்டும், ஹஸ்பி அல்லாஹ். பன்மையாக உதவுகின்ற பொழுது, கூட்டமாக உதவுகின்ற பொழுது ஹஸ்புன் அல்லாஹ். வநியாமல் வக்கீல் போடப்படுகிறார்கள். இந்த நம்பிக்கை, ஈமான் என்ன செய்யும் தெரியுமா கண்ணியமானே? தக்வா, ஈமான், தவக்குல், அல்லாஹ்வுடைய உறுதியான நம்பிக்கை. சில நிலைமைகள் வெளியிலே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அல்லாஹ் உள்ளே அதனுடைய ரிசல்ட்டை சாதகமாக்குவான். பாதகமான நிலைமை சாதகமாக மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும், உஷ்ணம் குளிராக மாறும், கவலை சந்தோஷமாக மாறும், நெருக்கடி விசாலமாக மாறும். பஸ்ஸில் பயணிப்பதற்கே பணம் இல்லாமல் இருக்கு, அந்த கஷ்டத்திலே ஹலாலான தொழிலை செய்து எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று வாழ்ந்தால் ஒரு காலத்திலே அல்லாஹ் நாடினால் சொந்த வாகனம் வாங்குகின்ற அளவு வசதியை தரலாம். வீட்டுக்கு கூலி கட்ட முடியாமலே தவிக்கின்ற ஒருவர் ஈமானோடு தக்வாவோடும் வாழ்கின்ற பொழுது சொந்த பல வீடுகளுக்கு உரிமையாளராக அல்லாஹ்க்கலாம். ஹராமான வழிகளில் அல்ல, ஹலாலான வழிகளில். ஹஸ்பி அல்லாஹ். என்ன நெருக்கடி, என்ன சொல்ல, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒருவர் நம்மை எதிர்க்கிறார், நம்மை தாக்கப் போகிறார், நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த நிலைமை மாறும். சில வேளை அவரிடமிருந்து சாதகமான விடயங்கள் வெளியாகும். சில வேளை ஆபீஸ்ல இருந்து நம்மை விளக்குவதற்கு, நம்மை வெட்டுவதற்கு திட்டம் தீட்டுவார்கள். நாம் அல்லாஹ்வுடைய தொடர்போடு, தொழுகையோடு, நம்பிக்கையோடு, ஈமானோடு ஹஸ்பி அல்லாஹ் என்று பயணிக்கின்ற பொழுது சில வேளை ப்ரமோஷன் கிடைக்கும். அதே கம்பெனியிலே ப்ரமோஷன் கிடைக்கும். வெட்ட நினைத்தவருடைய கையாலே சைன் பண்ணி நமக்கு பதவி கிடைக்கும். ஹஸ்பி அல்லாஹ். நெருப்பில் போடப்பட்டார்கள், கட்டி போட்டார்கள், வெளியே ஓடி தப்பக்கூடாது, கால்கையை கட்டி போட்டார்கள். கட்டும் பொழுதே அவர்கள் மடையர்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது எதிரிகளை அல்லாஹ் மோடையனாக்குவான். என்ன மடத்தனம்? கட்டி இருக்க வேண்டும் சங்கிலியார், மடையர்கள் கட்டினார்கள் கைத்தார், தோதாக்கினான் அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ்வுடைய பவர். கயிறு பற்றியது, நெருப்பில் போடுகிறார்கள் மடையர்கள். கயிறால் கட்டி என்ன பயன்? நெருப்பு தான் பத்த வைத்து விடுமே, கயிறு பத்தி விடுமே. அதிலே அல்லாஹ் மோடையன் ஆக்கினான் அந்த கூட்டத்தை. எனவே ஹஸ்பி அல்லாஹ் நம்முடைய எதிரிகளை மோடையன் ஆக்கும். வநியாமல் வக்கீல். கயிறுடனே பற்றி கயிறை விட சொத்தான உரோமம் பத்ததில்லை, கயிறை விட மெல்லிய முடி பத்தவில்லை. ஹஸ்பி அல்லாஹ். உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை, மலக்கை அனுப்பி என்னை மாத்திரம் நம்பினான் என்னுடைய அடியான்,
நபிப்பட்டம் கிடைக்கவில்லை இன்னும். டீனேஜ் வாலிபருடைய வரலாறு. சாதிக்கலாம். ஈமான் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தால் எதையும் வெற்றி கொள்ளலாம், எதையும் முறியடிக்கலாம், எந்த சேலஞ்சையும் தாண்டலாம். 40 நாட்கள் நெருப்போடு அல்லாஹ் பேசினான். நெருப்பு கனிமொழி எரிகிறது, எரிக்கவில்லை. பத்துகிறது, பத்த வைக்கவில்லை. தானாக பத்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ரோமத்தையும் பத்த வைக்கவில்லை, எரிக்கவில்லை, கருக்கவில்லை. யானார் நெருப்பே கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், பர்த வசலாமன் அலா இப்ராஹிம் மீது தேவையான அளவு குளிராக சொல்வதாக இருந்தால் நடுக்கம் பிடிக்காமல் ஏசி ரூமில் கணக்கா ஏசி போட்டுக் கொண்டிருப்போமே அது போன்று நெருப்பை ஏசி ரூம் போன்று அல்லாக்கினார். வசலாமன் நல்ல கம்ஃபர்டபிளான ஒரு கிளைமேட்டை நீ உண்டு பண்ணு. நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு நெருப்பு செய்யவில்லை, நெருப்புக்கு அப்படி சொல்லி அல்லாஹ் அதை மாற்றினார். மாறியது. என்ன படிப்பினை, என்ன சோதனை, என்ன நெருக்கடி, என்ன கஷ்டங்கள், சவால்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் ஓடுவது, ஒளிவது, தலையை குனிப்பது, என்ன கும்பிடுவது, முட்டுக்காலில் விடுவது, மண்டியிடுவது, இஸ்லாத்துடைய அடையாளங்களை அழிப்பது, முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ளாமல் என்னென்ன செய்ய முடியும் அதை செய்வது, ஐடியோபிக்களை வைத்து பேரை மாற்ற முயற்சிப்பது, பார்த்தோமே சில நயவஞ்சகர்களை கடந்த கால வரலாற்றில் மன்னிக்க வேண்டும். தஜ்ஜாலை கண்டால் காலில் விடக்கூடியவர்கள் இவர்கள் தான். சாதாரண மக்கள் மண்களை நம்பி வாழக்கூடிய விளங்குகின்ற பாணி சொல்கிறேன். அப்படிப்பட்ட முஷ்ரிக்கீங்களோட மண்டியிடக்கூடியவர்கள் தஜ்ஜாலுக்கு முன்னால் வர முன்னாலே போர்டரிலே ரெட் கார்பெட் விரித்து வெல்கம் பண்ணுவார்கள். இந்த குட்டி தஜ்ஜால்களுக்கு முன்னாலே மண்டியிடக்கூடிய பலகீனமான பெரும்பெரும் துறை சார்ந்தவர்களுக்கு 16 வயது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படிப்பினை கேட்கப்பட்டது. பின்னால் ஒரு காலத்திலே இப்ராஹிம் துனியா சுருக்கமான கேள்வியுடைய விளங்குகின்ற பாணியிலே சொல்லுகின்ற டிரான்ஸ்லேஷன் தெரியுமா? நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் உங்களுடைய லைஃபில் எது? நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் எது? நெருப்புக்குள் இருந்த 40 நாட்கள். நெருப்புக்குள் ஜொலியாக இருந்தார்கள். எல்லாம் நினைத்தார்கள் கருகுவான் என்று. பாதுகாத்தான் அல்லாஹ். இது ஒரு படிப்பினை. அப்படியே வயது போகிறது, திருமணம் முடிக்கிறார்கள். அடுத்த சோதனை. சின்ன வயதிலிருந்து சோதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்குள் இவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்கிறார்கள். அவர்களை வாப்பா ஆசர் இணை வைப்பு சாதனங்கள், கருவிகள், தளபாடங்கள் செய்யக்கூடியவர். இணை வைப்பதற்காக வேண்டி கற்கள், மண்களால் அதற்குரிய உருவங்கள் செய்யக்கூடியவர். அந்த வார்த்தையை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த தொழிற்சாலை அதிபதியுடைய வீட்டுக்குள் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கையோட ஒரு பிள்ளை. திருமணம் முடிக்கிறார்கள். இடைக்கிற கண்ணியமான வாப்பாவுக்கு புற்றுமதி. யா அபதி, பெற்றோர்களுக்கு பெற்றோர்களோட எப்படி பேச வேண்டும், குரான் கவுலன் கரீமா, பேரண்ட்ஸோடு பெற்றோர்களோடு கண்ணியமாக பேசுங்கள், கௌரவமாக பேசுங்கள். புத்த பேச்சுகள், தூத்தர வார்த்தைகள், வா போ, மன்னிக்க வேண்டும், தோது, பைத்தியகாரன், பைத்தியகாரி என் உமா பாப்பாவுக்கு பேசுகிறீர்களா? பைத்தியம் பிடிக்காமல் மௌத்து வராது. பெற்றோர்களுக்கு பைத்தியகாரன், பைத்தியகாரன் பேசுகிறீர்களா? சைக்கோவாகாமல் சாக மாட்டீர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள். கவலையோடு, ஆத்திரத்தோடு, காரமாக சொல்கிறேன். சைக்கோவாகி சூசைட், சைக்கோவாகி தொங்குகிறார், சைக்கோவாகி தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக் கொள்கிறார், சைக்கோவாகி தன்னுடைய நரம்பை தானே வெற்றிக் கொள்கிறார், ஏதோ ஒன்றை பாவிக்கிறார். பைத்தியகார பட்டத்தோடு தான் ரூபு பெறுகிறது. ஏன் தெரியுமா? பெற்றோருக்கு சொன்னதை அல்லாஹ் உண்டாக்கி விட்டான். கவுலன் கரீமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன்? சிலை வணங்குவதற்கு அதை தயாரிக்கின்ற தந்தைக்கு கூட வாப்பாக்கு எப்படி தெரியுமா கூப்பிட்டார்கள்?
யா காபிர் யா முஷ்ரிக், முஷ்ரிக்கே காபிரே இஸ்லாம் அல்லாஹ்வுடைய விரோதியே படுபாவியே நான் என்ன அநியாயக்காரன் என்று பேசவில்லை. என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய கண்ணியமான தந்தையே செய்தார். புத்திமை சொல்ல அதை விரிவாக இங்கு சொல்ல நான் டைம் எடுத்துக் கொள்ளவில்லை. சுருக்கம் தெரியுமா? இந்த பிரயோசனம் இல்லாத, கேட்காத, பேசாத, எந்த லாப நஷ்டத்தையும் கொடுக்காத இந்த சாதனங்களை கற்களால் மண்களால் நீங்க செய்து வணங்குகிறீர்கள், மற்றவர்களுக்கு வணங்க தூண்டுகிறீர்கள். தந்தை யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி, அந்த புத்திமதியை ஒரு முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய தந்தைக்கு சொல்லும் பொழுது யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. பெற்றோர்கள் காபிர்களாக அந்நிய பிரமதத்தில் இருந்தாலும் பெற்றோர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்ற படிப்பினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தில் இருக்கிறது. திருமணம் முடிக்கிறார்கள். 80-86 வயது, 80 தாண்டி போகிறது வயது. குழந்தை இல்லை, நிராசையாகவில்லை. அல்லாஹ் சில விடயங்களை சோதிப்பார், நம்பிக்கை இழக்கக்கூடாது. சில விடயங்களை ஒன்றுமே எல்லாம் சக்சஸ் ஆகாமல் இருக்கும், எல்லாமே அப்செட்டாக இருக்கும். அப்செட் எல்லாம் தலைகீழா இருக்கும். எதிர்பார்க்கின்ற ரிசல்ட் வராது. அதை பண்ணினேன், அந்த டெக்ஸ்டைல் செஞ்சேன், சில்லறை கடை செய்தேன், ரெஸ்டாரண்ட் திறந்தேன், எல்லாமே ஒன்றும் சக்சஸ் இல்லை என்பதற்காக இழந்ததை எல்லாம் ஒரு மாதத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று மன்னிக்க வேண்டும். குடு வியாபாரம் பண்ண போகக்கூடாது, கள்ளக்கடத்தல் செய்யக்கூடாது. துபாய் போய் வருகிறோம், குறைஞ்சாமலை பொறுத்த ஒரு 2-3 லட்சம் மிஞ்சும். ஏதாவது கள்ளத்தனமாக உதாரணம் சொல்கிறேன், 2 போத்தல் நடக்கிறது, செய்கிறோம். அந்த போத்தல்களை மறைத்து கொண்டு வருவதற்கு இஸ்லாமிய ஆடைகளை பாவிக்கிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லோரும். இதைவிட பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் வாசலிலே வெள்ளை புடவை விரித்து யாசகம் கேட்பது. இந்த போத்தலை கொண்டு போய் வெளியே கொடுத்தால் ஒரு போத்தலுக்கு 10,000. இதை விட நல்ல மத்தியிலே கடிதம் கொடுத்து ஜும்மாவுடைய வசூலை கேட்பது, அதுவும் கூடாது. யாசகம் என்னால கஷ்டம். அந்த போத்தலை தூக்கி கொண்டு வந்து கொடுத்து 10,000, 15,000, 20,000 மன்னிக்க வேண்டும். அந்த சிகரெட்டை கிடைத்து 5 லட்சம் கிடைப்பதை விட மூடை தூக்கி கிடைக்கின்ற 500 பருமதி. குடுவித்த பணத்தில் கார் வாங்குவதை விட சொந்த பணத்தில் புஸ்தகில் பெறுமதி. ஹராமான தொழில் செய்து சொந்த வீடு வாங்குவதை விட ஓலை குடிசையிலே வாழ்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இப்படி ஹராமான வழியில் போகாமல் அல்லாஹ் கைராக்குவான், பொறுப்போம், முயற்சிப்போம் என்று ஹலாலான வழியிலே முயற்சித்துக் கொண்டிருந்தால் பல வியாபாரங்களுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து தருவான். சில வேளை வெளிநாடுகளிலும் ஆபீஸ் திறக்கின்ற அளவுக்கு வசதியை தருவான். சில வேளை சொந்தமாக கப்பலே வாங்குகின்ற அளவு பணம் தருவான் அல்லாஹ். ஹராத்துக்கு போகாவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடம், குழந்தை அல்லாஹ் தருவான். எனக்கு குழந்தை கிடைக்கும் அல்லாஹ்வின் புறமிருந்து. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நல்ல குழந்தைகளை, சாலிஹான குழந்தைகளை அன்பளிப்பாக தாயாரம் கொடுத்தான் அல்லாஹ் 86 வயதுக்கு பிறகு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட குழந்தை! தன்னுடைய தந்தைக்கு யா அபத்தி என்று பேசினார்கள் இவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான தந்தை. அந்த பிள்ளையும் யா அபத்தி என்று பேசக்கூடிய பிள்ளையாக மாறியது. நம்முடைய பேரண்ட்ஸுக்கு எதை கொடுக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளால் அது நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளால் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சிலருக்கு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்து இஸ்மாயில் நன்றி செலுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சிறுவர் தான் வளர்கிறார். 7, 8, 9, 10, பெரும்பாலும் 10, 12 வயதுக்கு உட்பட்ட வயதுக்குள் 16 வயதிலே நெருப்பிலே 17, 16, 17 வயது நெருப்பிலே போடப்பட்ட தந்தை 86 வயதிலே சரக்கு கிடைக்கிறது. நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு குழந்தை பலம பலகமாக ஓடியாடி விளையாடுகின்ற பருவம். என்ன, வாகனத்திலும் பைக்கிலும் வந்தேறும், திரைவெளியிலும் வந்தேறும்,
ஏதாவது ஆபீஸ் போகும் பொழுது வந்து தொத்திக்கொள்ளும், கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது வந்து ஜுப்பாவிலே தொத்திக்கொள்ளும் அப்பு டடா என்று. அப்படிப்பட்ட எங்க போனாலும் பேரண்ட்ஸோடு பைக் ஸ்டார்ட் பண்ணினாலே வந்து ஏறிக்கொள்ளும். எங்க அப்போ எங்க போறீங்க? பேங்குக்கு போறேன், அவ நான் வாரனே. அந்த வயதில் தான் இப்ராஹிம் உங்களுடைய கையால் உங்களுடைய குழந்தையை அறுக்க வேண்டும். எப்படி இருக்கும்? அல்லாஹ்விடம் கேட்டார்களே, யா அல்லாஹ், தவம் இருந்து கிடைச்ச குழந்தையை, உதாரணம் 86 வயசுக்கு பின்னால் தந்த குழந்தையை, எத்தனை ஒட்டகம் இருக்கிறியா அல்லா, எத்தனை மாடு இருக்கிறியா அல்லா, எத்தனை ஆடு இருக்கிறியா அல்லா, இந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு 100 ஆடு சரி அறுக்கிறேனே யா அல்லா என்று சொந்த புத்தியையும் தன்னுடைய இமோஷனையும் பாதிக்கவில்லை. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் அறுக்க சொல்கிறான், நான் அறுப்பேன், நான் அறுப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுகின்ற முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்ற படிப்பினை இந்த சம்பவத்தில் வருகிறது. தீனுக்கு முன்னால் பகத்தறிவை புத்தியை, சொந்த புத்தியை போட்டு அது இல்லை, அந்த காலம் இது, இந்த காலம், அந்த காலத்துக்கு தான் பொருத்தம், நபியோடைய சுன்னத்தெல்லாம் அது அந்த காலம், நபியவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்ய தேவையில்லை, நபியவர்கள் வைத்த தாடி வைக்க தேவையில்லை, நபியவர்கள் உடுத்த ஆடை அணிய தேவையில்லை, தற்காலத்துக்கு ஏற்றவாறு வெள்ளைக்காரர்கள் போன்று கழுகவும் தேவையில்லை, திச்சுவால் துடைத்தால் போதும் என்று நவீன யுகத்துக்கு அடிமையாகாமல் எல்லா காலத்திலும் நபியோடைய சுன்னத்தை தான் சுன்னத், இறுதி காலத்தில் நபியோடைய சுன்னத்தை பின்பற்றுவர்களுக்கு தான் விமோசனம், பித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. புத்தியை மார்க்கத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் டூத்பிரஷா மிஸ்வாக்கா, மிஸ்வாக்கினி அந்த காலத்துக்கு தான் சரி, இந்த காலம் டூத்பிரஷ் தான் சரி என்று சிந்திக்கின்ற பகுத்தறிவுவாத யூத சிந்தனைகளை விட்டும் ஒதுங்க வேண்டும், ஒதுங்க வேண்டும். டூத்பிரஷ் மிஸ்வாக் ஒரு உதாரணம், அது தனித்தலைப்பு இணைக்கிறேன். டூத்பிரஷ் மிஸ்வாக் பாதிப்பு ஹராம் என்று சொல்ல வரவில்லை, ஆனால் டூத் பேஸ்டும் டூத் பிரஷும் பல்லுக்கு ஆரோக்கியம் தருவதாக இருந்தால் யாருக்குமே பூச்சிப்பல் வரக்கூடாது, டென்டிஸ்ட் என்ற ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடாது, பல் வைத்தியம் என்றொன்றே இருக்கக்கூடாது. ஏனப்ப மிஸ்வாக் இப்பொழுது மேக்சிமம் 50, 60, 40 ரூபாய், 100 ரூபாய்க்கு கீழே, குறை சொல்லவில்லை, பாதிக்கிறோம். ஆனால் மிஸ்வாக்கை அவமதித்து கேவலப்படுத்தி பேசுவீர்கள் என்றால் உங்களுடைய பகுத்தறிவுவாதம் மிகைக்கிறது, ஆபத்தாக முடியும். எங்கெங்கெல்லாம் மிஸ்வாக் வந்திருக்கிறதோ, டூத் பிரஷ் 120, டூத் பேஸ்ட் அங்கே 250, 300, 350, ஒரு டூத் ஒவ்வொரு நாளும் பாதிக்கின்ற பொழுது கனிமன் ஒரு 10, 15, 20 ரூபாயுடைய டூத் பேஸ்ட் பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 தடவை 60, 70 ரூபாய். எனவே அங்கே மிஸ்வாக்கை கண்ணியமானே பாதிக்கின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் டூத் பிரஷ் பல் தீட்டுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் டூத் பிரஷை நீங்கள் பாவித்தால் 1 மாதத்தில் பல் இருக்காது, 3வது மாதம் முரட்டும் மிஞ்சாது. எனவே என்ன காலம் வந்தாலும் அடிப்படை ஆரோக்கியம் அந்த மரக்குச்சியான மிஸ்வாக் தான் என்ற படிப்பினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் வருகிறது. எல்லாம் புத்தியை போடவில்லை, அறுக்க தயார். மகன் கனவு கண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்க சொல்லுகிறார். என்ன செய்ய? என்ன சொல்றார்கள்? பாப்பா உங்களோட அல்லாஹ் சொன்ன செஞ்சிருவீங்களா? ஒன்றுமில்லை, இப்ப அல்மாத்து உமர். அப்ப பிள்ளை யாபத்தி, இவர்களும் யா புனை, பிள்ளையோட அன்பா பேசினார். அன்பு மகனே, செல்ல ராஜாவே, செல்ல மகனே, யா புனை. இப்படி அறுக்க அல்லாஹ் சொல்லுகிறான். அருங்கள், அல்லாஹ் சொல்வதை செய்யுங்கள். எவ்வளவு அந்த வயது, 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை, இன்னும் டீனேஜ் ஆரம்பிக்கவில்லை, 12 வயது கீழ்பட்ட காலம், 7 வயது முதல் 12 வயது வரைக்கும் வயது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நடுத்தரமாக 7, 8, 9, 10 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வயது? ஸ்காலர்ஷிப் வயது. ஸ்காலர்ஷிப் வயதிலே அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். நீங்கள் அருங்கள், இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களிலே இன்ஷா அல்லாஹ் பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுதும் பொறுப்பேன், பொறுமையாளர்களின் பட்டியலில் கியாமத் நாளில் எழுப்பப்படுவேன். அல்லாஹ் அங்கு நெருப்புடைய எரிக்கும் தன்மையை எடுத்தான், இங்கு கத்தியுடைய அறுக்கும் தன்மையை எடுத்தான். அல்லாஹ் அங்கு நெருப்பை எரிக்க விடவில்லை, இங்கு கத்தியை அறுக்க விடவில்லை. அறுக்கிறார்கள், ஊண்டி ஊண்டி அறுக்கிறார்கள், வீசினார்கள், கல் பிளந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் உறுதியான ஹதீஸுடைய வார்த்தைகளை நான் காணவில்லை.
சபையில் இருக்கின்ற உலமாக்கள் கண்டால் சொல்லித் தந்தால் படித்துக் கொள்கிறேன் என்றாலும் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சி இடமளிக்கவில்லை என்று கொஞ்சம் ஆத்திரப்பட்டார்கள். என்றாலும் கத்தி அறுக்கவில்லை. என் அல்லாஹ்வுடைய நோக்கம் அறுக்க சொல்வதல்ல, அறுப்பதல்ல, இவர் அறுக்க தயாராகிறாரா என்று பார்ப்பது. அதற்கு பதிலாக கண்ணியமான சுவர்க்கத்தின் நாட்டை குறித்து அல்லாஹ் இருக்க சொன்னான். இதுதான் உதஹியா. இறுதிக்கட்டம் முடித்து இறங்கி இருக்க வேண்டும். சகோதரர்கள் எல்லாம் இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அன்பானவர்களை, வெள்ளிக்கிழமையை மதிப்போம். ஒவ்வொரு குத்துபாவிலும் இந்த மிம்பரில் நான் சொல்லிக் கொண்டேதான் வருகிறேன். பல மாதங்களுக்கு பின்னால் செய்கிற குத்துபா கொஞ்சம் வெள்ளிக்கிழமையை மதிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க தரித்திரியமாக மாறும். சக்சஸ் இல்லாததுக்கு அவர் சூனியம் செய்தது, இவர் சூனியம் செய்தது அல்ல. நாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தை இபாதத்திலே கழிக்காதது ஆகப்பெரிய சூனியம். அதானை இக்காமத்தை அல்ல, அதானை மஸ்ஜிதில் கேட்க வேண்டும். வீட்டில் இருந்து கொஞ்சம் சவுண்ட் கேட்கிறது, அரபு கொத்துபா போகிறது, மோலா கொத்துபா முடிந்து விட்டது, இப்பொழுது 5 நிமிஷம் வைக்காம சொல்வார்கள். வீட்டிலிருந்து வெளியாகுவது அல்ல. வீட்டிலிருந்து பெண்கள் போன்று ஆண்கள் வீட்டிலிருந்து கொத்துபாவை கேட்டுவிட்டு ஓடி வருவது அல்ல. வெளியிலே திரைவீலுக்குள்ளும் சந்தி பங்கிலும் பேசிக் கொண்டிருந்து விட்டு இக்காம சொல்லும் பொழுது சப்பை நேராக்க சொல்லும் பொழுது ஓடி வருகின்ற அப்படிப்பட்ட இஸ்லாத்துடைய போர்டரில் இருக்கின்றவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சிறந்த பாடம். ஐயா எல்லோரும் கவனித்தது எங்க சந்தர்ப்பம் இருக்கிறது. சில நினைக்கிறோம் தலைப்பறை காணும் பொழுது நீட் வைக்காவிட்டால் அதுக்கு பிறகு வைக்க முடியாது என்று. இல்லை, பிறநாள் அன்று உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர்கிறது, கொஞ்சம் வசதி வருகிறது, ஏதோ கேஷ் வந்து விட்டது, பிறநாள் அன்றும் நீட் வைக்கலாம், பிறநாள் அடுத்த நாளும் நீட் வைக்கலாம். 13வது பிறை சுபவிலே கொஞ்சம் பணம் கிடைத்து விட்டது, அந்தண்டு சுப்ரானியை தேடி குர்பான் கொடுக்கலாம். தவறான விளக்கத்தை திருத்திக் கொள்ளுங்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நீயத்து வைத்தவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முடியகற்ற வேண்டாம், நகங்களைய வேண்டாம். நீயத்து எப்பொழுது அமைகிறதோ அதிலிருந்து அவருடைய அமல் ஆரம்பிக்கும். ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாளும் 13வது பிறை அன்றும் அவருக்கு அன்றைய தினம் மிருகம் வாங்குகின்ற அளவுக்கு உரிய விலைக்கு ஒரு மிருகம் கிடைத்ததென்றால் அவர் குர்பான் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். வசதி வந்தார் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கேட்கப்படும். என்ன அரசுல கிடைக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமல் என்று சொல்கிறீர்களே, என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. எத்தனை 1000 லட்சம் முடிகள், ஆற்றிலே மாற்றிலே எத்தனை உரோமங்கள், ஒவ்வொரு முடியுடைய அளவு நன்மை. அன்பானவர்களே, இரத்த சொட்டு கழுத்தை நிலத்திலே வைத்து அறுக்கிறோம். இரத்த சொட்டு கீழே விழ முன்னால் அல்லாஹ்விடம் அந்தஸ்தை பெறுகிறது. இங்கு இரத்த சொட்டு எவ்வளவு தூரம்? ஒரு அடியும் இல்லை, ஒரு 2 இன்ச், 1 இன்ச் என்று தான் சொல்ல வேண்டும். கழுத்து நிலத்தில் பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமான நிலத்திலே இரத்த சொட்டு கீழே விழ முன்னால் அல்லாஹ்விடம் குர்பான் கொடுப்பவருக்கு அது ஒரு அந்தஸ்தை, ஒரு டிகிரியை, ஒரு ஸ்டேட்டஸை பெற்றுக் கொடுக்கிறது. விளையாட வேண்டாம். பெண்களும் வசதி உள்ளவர்கள் உதவியா கொடுக்க வேண்டும். ஆண்கள் மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலவேளை கணவனை விட மனைவிக்கு வருமானம் கூட இருக்கும், மனைவி கொடுக்க வேண்டும். பாத்திமா கொடுத்தார்கள், ஆயிஷா கொடுத்தார்கள். மனைவி மக்களுக்கு நபியர்கள் வழி காட்டினார்கள். எனவே பெண்களுக்கு மத்தியிலும் இந்த ஆர்வங்களை ஊட்ட வேண்டும். மிருக உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். சீனி போடுவது, நீண்ட சாப்பிட முடியுமான கயிற்றிலே வசதியாக கட்டி வைப்பது, கழிவுகளை அகற்ற விஷயத்திலே சுத்தம் பேணுவது, மிருகங்கள் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கும் இன்னொன்று அறுப்பது பிழை, அவசரப்பட்டு அறுத்தவுடன் உரிப்பது பிழை. அறுக்கின்றவர்களுக்கு ஒரு புத்திமதி, குர்பான் ஒரு அமல், ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்ற அமலிலே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. உங்களிடம் தொழுகை இருக்க வேண்டும். தக்வா பேணுதல் உள்ள முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அறுக்க வேண்டும். இஸ்லாத்துடைய வாடையும் இல்லாதவர்களை நீங்கள் ஹயர் பண்ண வேண்டாம். யாரும் தொழுகை இல்லாதவர்களை உங்களுடைய புனிதமான குர்பானி மிருகத்திலே கை வைக்க விட வேண்டாம். தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். மஸ்ஜிதை வாழ்க்கையிலே காணாத முஸ்லிம்களை நீங்கள் உங்களுடைய குர்பான் ஆட்டு மாடுகளை அறுத்து உரிக்க கையை வைக்க விட வேண்டாம். அந்த ஏரியாவுக்கும் எடுக்க வேண்டாம். அது ஒரு இபாதத். கண்டவன் நின்றவன் எல்லாம் போட்டு உங்களுடைய குர்பானை சீரழிக்க வேண்டாம். குர்பானை வேலை செய்கின்ற பொழுது அங்கு பாட்டு போட்டுக் கொண்டு அறுப்பது அல்ல, தக்பீர் போட்டுக் கொண்டு இருக்க வேண்டும். பாட்டு போட்டுக்கொண்டு குர்பானுடைய அமல் என்ன அமல்? தவாப்பில மியூசிக்கோடு ஓடுவீர்களா? சபா மருவ மியூசிக்கோடு ஓடுவீர்களா? என்ன இது?
இதை உங்களுக்கு வேலை செய்கிறோம், பாட்டு கேட்டதான் சூனாக வேலை செய்யலாம். இல்லை, உங்களுடைய குர்பானுடைய நன்மை நஞ்சை போடுகிறீர்கள். குர்பானை கருகிக் கொண்டும் அவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டும் தூசண வார்த்தைகள் பேசிக்கொண்டும் அறுக்கின்ற அநாகரிகமானவர்களை உங்களுடைய குர்பானுடைய வேலைகளுக்கு ஹயர் பண்ண வேண்டாம். ஒரு மிருகத்தை அறுக்கும் பொழுது இன்னும் ஒரு மிருகம் பார்த்துக் கொண்டு ஒருவர் அறுத்தார். ஏய் நபி அவர்கள் ஏய், எங்களுடைய பாசையில் சொல்றதா இருந்தா 2 தடவை கொள்றாய் நீ அந்த மிருகத்தை கண்டாரு, 2 தடவை இருக்கிறாய் கொண்டு உயிரோடு, அடுத்தது நான் தான் படப்போகிறேன் என்று மிரளுகிறது. மறைத்தறுக்க வேண்டும், ஓய்வு கொடுக்க வேண்டும், நீரூட்ட வேண்டும். 8ஆம் நாளுக்கு எவ்வளவு தருவியா என்று பெயர் தெரியுமா? குர்பானி மிருகங்களுக்கு நீரூட்டுகின்ற நாள். தண்ணி கொடுக்க வேண்டும். 5 மாட்டுக்கு, ஒரு மாட்டுக்கும் போதாத அளவு 1.5, 2, 3 லட்சம் செலவழித்து மாடு வாங்கிவிட்டு நூற்றுக்கணக்கு செலவழித்து புல்லு கட்டு வாங்க வக்கில்லாமல் 5 மாடுகளுக்கு ஒரு மாட்டுக்கும் போதாத புல்லை போட்டு அப்படியே பசியோடு போட வேண்டாம். மன்னிக்க வேண்டும். சாரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஒட்டகம் அழுதை நதியோட வந்து முறைப்பாடு என்ன? வேலை வாங்குகிறார், சரியாக சின்ன தருவதில்லை. முறைப்பாடு வாய் பேச முடியாத இந்த மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முறையாக செய்வோம், படிப்போம், நன்மைகள் அடைந்து கொள்வோம், மிக ஒழுக்கங்களை நாட்டு சட்டங்களை பேணிக் கொள்வோம். அனுமதிக்கப்படாத நாளில் மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், போயா தினத்திலே தடுமாறி கள்ளத்தனமாக அறுத்து எங்காவது அகப்பட்டு பேப்பருக்கு வந்து, பேஸ்புக்கு வந்து, டிவிக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்தாமல் பெருநாள் போக மேலதிகமாக 3 நாள் இருக்கிறது, அதில் ஒரு நாள் போயாவா அந்த நாளை தவிர்த்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் அனுமதிதான் என்றால் நாட்டு பிற மக்களுடைய உரிமைகள் மன விடயங்களை மதிக்க வேண்டும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனைய 3 நாட்கள் இருக்கின்றன, மொத்தமாக 4 நாட்கள். அந்த 4 நாட்களிலே ஒரு நாள் போயா தினமா அதை தவிர்த்து கொள்ளுங்கள். பெருநாள் தினம் அறுப்பதுதான் பெட்டர், பெருநாள் தொழுது விட்டு அறுப்பது பெட்டர். எனவே அதை 3 பங்கு, ஒரு பங்கை நாம் எடுக்கலாம், மற்ற 2 பங்குகள், ஒரு பங்கு ஏழைகள் எளியவர்களுக்கு போக வேண்டும், ஒரு நடுத்தரமான பங்கு பக்கத்து வீடு, உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஐயா கொடுக்கலாம் அவர்களுக்கும். எனவே பேசப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுப்போம், படிப்பினை பெறுவோம், ஹஜ்ஜுடைய ஆசையை வைப்போம். இறுதியாக ஒரு நிமிடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ்வை கேட்போம். இப்ராஹிம் நீண்ட ஆர்த்தி பிள்ளைகளை கொடுத்தவன், பல குழந்தைகள் எல்லாம் கொடுத்தான். 8-10 குழந்தைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வேறு மனைவி கிடைத்தது. முதலாவது குழந்தையை தாமதித்து தான் கிடைத்தது. நம்பிக்கையோடு துஆ கேட்டார்கள், நன்றி செலுத்தினார்கள். நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தால் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு மனைவி வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7 குழந்தைகள். இப்ராஹிம் இஸ்மாயில் சேர்த்து 9 குழந்தைகள். இன்னும் ஒரு கிதாபிலே பார்த்தேன் கண்ணியமானே, அவர்களுக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள், பின்னர் 2 பேரை முடித்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மொத்தமாக 10 குழந்தைகள், 11 குழந்தைகள். ஒன்றே தாமதத்து கிடைத்தது, நன்றி செலுத்தினார்கள், இன்னும் அதிகரித்து கொடுத்தான் அல்லாஹ். ஹஜ்ஜுடைய விடயத்தில் இந்த வருடம் ஒரு வெளிநாட்டு ஒரு தாய் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு 86ஆம் ஆண்டிலிருந்து, பெரும்பாலும் 1986ஆம் ஆண்டிலிருந்து ஹஜ்ஜிக்காக உண்டியல் சேர்த்து இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறது. நம்ம நாட்டில் ஒரு கணவன் மனைவியும் கோக்கி, ஒரு குக், ஒரு நாளைக்கு அந்த காலத்தில் 300, 400, 500, 2000 ரூபாய்க்கு கோக்கி வேலை செய்கின்றவர். நானும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய காபத்துல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று 2 பேரும் பெரியோரு செம்பு குடத்திலே, பெரியோர் செம்பு பானையாளை குடத்திலே அந்த காலத்திலிருந்து ஒரு 8, 10, 12 வருடங்களாக பணம் கேட்டார்கள். அந்த அவர்கள் போன வருடம் 2 பேருக்குமே ஹஜ்ஜு 7 லட்சம், 3.5, 4 லட்சம் தான் செலவுகள் உட்பட, சொந்த செலவுகள் உட்பட 8 லட்சத்துக்கு ஹஜ்ஜுக்கு போகலாம். சேர்த்து பார்த்தால் கண்ணியமானவர்களே ஒரு 2-3 லட்சம் தான் குறைகிறது. அந்த நேரத்தில் ஒரு 5 லட்சம் சேர்ந்திருந்தது. சேர்த்து வந்தார்கள். 3 லட்சத்தை பிள்ளைகள் எல்லாம் மஷூரா பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணினார்கள். கண்ணியமானே, கோஷ்டி வேலை செய்தவரும் நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் துஆ கேட்டு ஒரு முயற்சி செய்கின்ற பொழுது அவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை கொடுத்தான். எனவே அந்த காபத்துல்லாவை கண்ணால் பார்த்து அந்த சபா மர்வா அரபாவுடைய மைதானங்களிலே ஹஜ்ஜுடைய அமல்களை செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, பண்பாடுகளை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மூலம் படிப்பினை பெறக்கூடிய பாக்கியை தருவாயாக, ஈமானை தவக்குலை தக்வாவை தருவாயாக, உன்னுடைய கட்டளைகளை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, எல்லா விடயங்களும் தியாக உணர்வை தருவாயாக.
உன்னுடைய நம்பிக்கையை தருவாயாக, நிராசையாகாமல் பாதுகாப்பாயாக, எல்லா நெகட்டிவான நிலைமைகளும் பாசிட்டிவாகுவதற்கான நம்பிக்கை தருவாயாக, சிரமங்கள் சூழலை ஆட்டி வைப்பாயாக, இந்த ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை லேசாக்குவாயாக, குர்பானுடைய விடயங்களை லேசாக்குவாயாக, நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யார் நம்முடைய ஊரிலிருந்து நாட்டிலிருந்து உலகத்திலிருந்து ஹஜ்ஜிற்காக சென்றிருக்கிறார்களோ அனைத்து ஹாஜியருடைய அனைத்து ஹஜ்ஜுகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய துவாக்களை எங்களுக்கு பங்கு தருவாயாக. உங்கள் உலக முஸ்லிம்களுடைய விடுதலைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த ஹஜ்ஜை காரணமாக ஆக்குவாயாக. ஈமான்